100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 12/3/2026 வியாழக்கிழமை இன்று இரவுக்குள்ளார கிரகநிலை கிரக மாற்றத்தை பொறுத்து பெண்களால் வரப்போகும் 2 பிரச்சனை 2 சம்பவம் நடக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, மார்ச் மாதம் 12ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது மார்ச் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்குள்ளார நுழைகின்றார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் கும்பம் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மார்ச் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரக பெயர்ச்சி கிரக மாற்றத்தால் பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. குறிப்பாக உங்களுக்கு இதுவரை நடக்காத பல செயல்களும் நடந்தேறப் போகின்றது. தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களை யாராலும் அசைக்க முடியாத நிலை உருவாகப் போகின்றது. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க. உங்கள் மீது போட்டி பொறாமையில் இருந்தவங்க எல்லாம் தெரித்து ஓட போகிறாங்க. குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை உருவாக போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இந்த மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமையில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையானவற்றை சூரிய பகவானும் குரு பகவானும் இன்று கொடுக்க போகின்றார்கள். எல்லா வகைகளையும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் முழுமையாக ஒழிவதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்படி பல வகைகளில் நன்மைகள் நடந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் இன்றைய தினத்தில் தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது. இல்லையென்றால் இன்றைய தினத்தில் மிக பெரும் பிரச்சனைகளையும் மிக பெரும் சம்பவங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்றது உறுதி. ஆகையால் இந்த விஷயங்களை தவிர்க்க பாருங்க. இந்த விஷயத்தை தவிர்த்தாலே செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை இன்று உங்களால் அமைத்து கொள்ள முடியும்.